ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, நம்ம நாகர்கோவில்லேருந்து எக்மோர் வரைக்கும் ரன் ஆகிற வந்தே பாரத் ட்ரெயின் தான். இந்த ட்ரெயின் ரன் ஆக தொடங்கி 3-4 மந்த்ஸ் தான் ஆகுது. இது செம ஃபாஸ்ட்டாக கொண்டு விடுற ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயின் மதியம் 2:20க்கு நாகர்கோவில்லேருந்து எடுத்தாங்கன்னா நைட்டு 11 மணிக்கு எக்மோர் கொண்டு விட்டுரும். ட்ரெயினுக்கு உள்ளாடி இப்படி தான் இருக்கும். சீட்டெல்லாம் நம்ம பஸ்ஸில் இருக்க மாதிரி கொஞ்சம் சீட்டு, அதே மாதிரி ட்ரிபிள் சீட்டு, டபுள் சீட்டு அப்படி இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெயினில் நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளாடி போகிறதுக்கு இதே மாதிரி புஷ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணியாச்சுன்னா நம்ம உள்ளே போகலாம். அப்புறம் தானாகவே அது க்ளோஸ் ஆகிடும் நம்ம உள்ளே போனதுக்கப்புறம். இந்த ட்ரெயினில் சேருக்கு பேக்கில் டேபிள் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க. இது நமக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு, சாப்பாடு வைக்கிறதுக்கு, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். அப்படியே இருக்கும்போது ட்ரெயின் கிளம்பிடுச்சு. நம்ம உட்காந்துருக்க சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி சாஞ்சு தூங்குற மாதிரி இதில் தூங்கிக்கலாம். அப்புறம் நியூஸ் பேப்பர் கொடுத்தாங்க. இங்கிலீஷ், தமிழ் நியூஸ் பேப்பர்லாம் கொடுப்பாங்க. நமக்கு எந்த லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் வேணுமோ வாங்கி படிக்கலாம். அப்படியே டைம் பாஸ் பண்ணலாம். நான் இதில் எனக்கு தமிழ் நியூஸ் பேப்பர் தான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு சீட்டோட கீழே சார்ஜர் ப்ளக்கு கொடுத்துருந்தாங்க. 2 டைப்பு சார்ஜர் ப்ளக்கு கொடுத்துருந்தாங்க இதில். அப்புறம் மேலே திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருந்து அதில் நம்ம திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அப்புறம் தண்ணி பாட்டில் கொடுப்பாங்க. நமக்கு தேவைப்படும் போது அந்த தண்ணியை எடுத்து குடிச்சுக்கலாம். அப்புறம் இந்த ட்ரெயினோட வேகத்தை நமக்கு பார்க்குறதுக்காக பேக்கில் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதில் எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, இப்போ எந்த இடத்துல வந்திருக்குன்னு டிஸ்பிளே பண்ணி காட்டுவாங்க. அதை பார்த்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு. இப்போ திருநெல்வேலி ஸ்டேஷன் நெக்ஸ்ட்டு வரப்போகுது, அதை தான் காட்டிகிட்ருக்காங்க. அப்புறம் ஒரு பிஸ்கட் பேக்கு, 2 பிஸ்கட் அதில் இருக்கும். அப்புறம் மசாலா சாயை போடுற வேண்டிய பேக்கு, ஒரு குச்சி, ஸ்வீட் பாப்கார்ன், அப்புறம் வடை, சாஸு, அப்படி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் தந்தாங்க. ஜூஸு எல்லாம் வச்சு அது நமக்கு ஈவினிங் சாப்பிட்றதுக்காக தருவாங்க. இதில் ஃபுட்டுக்கு நம்ம காசு பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஃபுட்டெல்லாம் அவங்க தருவாங்க. நம்ம ட்ரெயின் டிக்கெட் போக ஃபுட்டுக்கு தனியாக தான் பே பண்ணணும். ட்ரெயின் டிக்கெட்டு 1700 அண்ட் சம்திங் வரும். ஃபுட்டு சேர்த்து 2000 சம்திங் இதில் நம்ம சார்ஜ் கட்டணும். இதில் ஃபுட்டு ஓகேவாக தான் இருந்து. ஸ்வீட் பாப்கார்ன், அப்புறம் பெப்பர் காரச்சாவு அப்படியெல்லாம் வச்சுருந்தாங்க. மசாலா சாய் எனக்கு பிடிக்கல. வடை நல்லா தான் இருந்தது. அப்புறம் இது என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபஸ்ட்டு வாட்டி நான் வந்தே பாரத் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணது இது தான். அப்புறம் இதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஹாட் வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணி அந்த குச்சியை வச்சு கலக்கி நம்ம டீ போட்டு குடிக்கணும். இது ஃபுல்லாகவே ஏசி கம்பார்ட்மெண்ட் தான். நைட் அப்புறம் சாப்பாடு கொடுத்தாங்க. நைட்டு சாம்பார், சிக்கன், நான்வெஜ்ஜு ஆர் வெஜ் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜில் சிக்கன் இருக்கும், வெஜ்ஜில் எது இருக்குன்னு தெரியல. அப்புறம் கோவக்காய் கூட்டு, தயிர், ஒரு மில்லட் லட்டு அப்படியெல்லாம் வச்சு செமையாக ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டு ஓகேவாக தான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி சப்பாத்தி எல்லாம் சேர்த்து தான் கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டும் இந்த ட்ரெயினில் நமக்கு ஓகேவாக தான் இருக்கும். பர்சனலி இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபைனலாக ட்ரெயின் எக்மோர் வந்துடுச்சு. அப்புறம் ட்ரெயினுக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு நான் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன்.